ஒரு காலத்துல நண்பர்களா இருந்த துரோணரும் துருபதனும் அகந்தையால பகைவர்களா மாறினாங்க. அந்த பகை அவமானமா மாறுச்சு. அவமானம் பழிவாங்கும் எண்ணமா மாறுச்சு. குருஷேஸ்திர போர்ல யாராலையும் வெல்ல முடியாத வீரரா துரோணர் இருந்தபோது அவரை வீழ்த்தியது ஒரு அம்பு இல்லை, ஒரு வாள் இல்லை, பல வருடங்களுக்கு முன்பு விதைக்கப்பட்ட பழிவாங்கும் விதைதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை துரோணரின் வீழ்ச்சி. பரத்வாஜ முனிவருடைய மகன்தான் துரோணர். பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமத்தில் தான் துரோணர் வளர்றாரு. இந்த ஆசிரமத்தில் இருந்து தான் அக்னிவேசர்ன்ற இன்னொரு முனிவருடைய ஆசிரமத்துக்கு துரோணர் போகிறாரு. அக்னிவேசர் தான் துரோணருக்கு வில்வித்தையை கற்றுத்தராரு. இந்த அக்னிவேசருடைய ஆசிரமத்துக்கு தான் பாஞ்சால நாட்டோட அரசனாக முடிசூட்டி கொள்ள போகிற துருபதன் வந்து சேர்றான். அவன் அக்னிவேசர்கிட்ட வில்வித்தையை கற்றுக்க வரான். அந்த காலத்தில் ஆசிரமத்துக்கு சின்ன வயசுலேயே அனுப்பிடுவாங்க. ஆனால் துருபதன் வரும்போது அவனுடைய வயசு 20. அதனால அக்னிவேசர் இந்த வயசுல எல்லாம் என்னால் வில்வித்தையை உனக்கு கற்றுத்தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே துருபதன் வில்வித்தையை கற்றுக்காம நான் எப்படி ஒரு நாட்டோட அரசனாக முடியும் அப்படின்னு கதறி அழறான். இவன் அழறதை பார்த்து துரோணருக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு இவன் மேலே. அதனால துரோணரே துருபதனுக்கு வில்வித்தையை கற்றுத்தர ஆரம்பிக்கிறாரு. இவருடைய நல்ல பயிற்சியில் அவன் ஒரு நல்ல வில்வித்தை வீரனாக ஆகிடுறான். இப்போ துரோணரும் துருபதனும் ரொம்ப நல்ல நண்பர்கள் ஆகிடுறாங்க. இப்போ துருபதனோட பயிற்சி முடிஞ்சு அவன் பாஞ்சாலத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. துருபதன் துரோணர்கிட்ட சொல்கிறான், என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் அதை நான் உனக்கு சரி பாதியாக தருவேன். அதனால நீ எப்போ என் நாட்டுக்கு என்னை தேடி வந்தாலும் என்னோட நாட்டோட பாதியை உனக்கு நான் தர்றதுக்கு யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ 2 நண்பர்களும் பிரியிறாங்க. துருபதன் பாஞ்சாலத்தோடைய அரசன் ஆகிறான். இப்போ துரோணர் கிருபருடைய தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பிறந்தவன் தான் அஸ்வத்தாமன். துரோணருடைய குடும்பம் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பம். கால்நடைகள் அதிகமாக இருந்த அன்றைய சமுதாயத்தில் பாலுன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஆனால் ரொம்ப ஏழ்மையாக இருந்த துரோணருடைய குடும்பத்துக்கு எந்த நிலங்களும் இல்லை, பசுக்களும் இல்லை. அதனால அந்த சின்ன பையன் அஸ்வத்தாமன் அது வரைக்கும் பாலுன்ற உணவுப் பொருளை குடித்ததே கிடையாது. இப்போ அஸ்வத்தாமன் அவனுடைய சக மாணவர்களோட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மாணவர்கள் எல்லாம் பசும்பால் குடிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட அவமானப்படக்கூடாதுன்னு அஸ்வத்தாமன் நானும் தினமும் பசும்பால் குடிப்பேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட போய் சொல்கிறான். இப்போ இந்த மாணவர்கள் அஸ்வத்தாமன் பொய் சொல்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இவங்க எல்லாரும் துரோணர்கிட்ட போய் அஸ்வத்தாமன் பொய் சொல்கிறான், பசும்பால் அவன் இது வரைக்கும் குடித்ததே இல்லை, ஆனால் தினமும் பால் குடிக்கிறதா பொய் சொல்கிறான், அதனால அவனுக்கு தகுந்த தண்டனை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியராக துரோணர் அஸ்வத்தாமன் பொய் சொன்னதுக்கு தண்டிக்கிறாரு. ஆனால் ஒரு அப்பாவாக அவருக்கு ரொம்ப வேதனையும் கோபமும் வருது. தன்னால் தன் மகனுக்கு ஒரு பசும்பால் கூட கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ தான் அவருக்கு துருபதன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. உடனே பாஞ்சாலத்துக்கு போகிறாரு. அவர் அங்கே பாதி நாட்டை எனக்கு கொடுன்னு கேட்குறதுக்கெலாம் அங்கே போகலை. தன்னுடைய மகனுக்கு பசும்பால் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பசுமாடு கேட்குறதுக்கு தான் அங்கே போகிறாரு. அங்கே துருபதன் இவரை தெரிஞ்ச மாதிரி கூட காமிச்சிக்கல. துரோணர் யாருன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கான் துருபதன். உடனே துரோணர் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறாரு, பல வருஷங்கள் முன்னாடி நம்ம ஒரே ஆசிரமத்தில் படித்தோம், அப்போ கூட நீ எனக்கு பாதி நாட்டை கொடுக்குறேன்னு சொன்னியே அப்படின்னு துரோணர் ஞாபகப்படுத்துகிறாரு. உடனே துருபதன் துரோணர் பாதி நாட்டை தான் கேட்கறதுக்கு வந்திருக்கான்னு நினச்சிக்கிட்டு உன்னை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஒரு ஆண்டிக்கும் ஒரு அரசனுக்கும் எப்படி நட்பு இருக்க முடியும் அப்படின்னு அவன் கேட்டு துரோணரை அவமானப்படுத்துகிறான். அவமானப்படுத்தப்பட்ட அந்த கோபத்தோட துரோணர் அங்கிருந்து கிளம்பி போகிறாரு. அவர் கிளம்பி போகும்போது அஸ்தினாபுரம் வழியாக தான் போகிறாரு. அங்கே பாண்டவர்களும் கௌரவர்களும் எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க.
அவங்க விளையாடுறப்போ ஒரு பந்து போய் ஒரு கிணத்துல விழுந்துடுது. அது ரொம்ப ஆழமாக போய் விழுந்ததில் அந்த பந்தை யாராலையுமே எடுக்க முடியல. அப்போ துரோணர் அந்த பந்தை நான் எடுத்து தரேன்னு சொல்லி தர்பைன்னு சொல்கிற அந்த புல்லை அதை நோக்கி குறிப்பாத்து எறிகிறாரு. எரிஞ்ச வேகத்தில் அந்த புல் போய் அந்த பந்து மேலே குத்திக்குது. இப்போ அடுத்து ஒரு புல்லை எறிகிறாரு. அது அந்த பந்து மேலே இருக்கிற புல் மேலே போய் உட்காருது. இப்போ அடுத்தடுத்து புல்லை எரிஞ்சு எரிஞ்சு கிணத்தோடைய மேல் பக்கம் வரைக்கும் தர்பையாலேயே செஞ்ச குச்சி மாதிரி இருக்குது. அது ரொம்ப வலிமையாக இருக்குது. அதை பிடிச்சி துரோணர் மேலே இழுத்து பந்தை எடுக்கிறாரு. இதை பார்த்த இளவரசர்களுக்கு அவ்வளவு ஆச்சரியம். இவ்வளவு திறமையானவரா இவர் அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. இந்த விஷயத்தை போய் பீஷ்மர் கிட்ட சொல்றாங்க. பீஷ்மர் ஏற்கனவே இவரை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. அந்த இளவரசர்களுக்கு நீங்க தான் குருவா இருக்கணும் அப்படின்னு பீஷ்மர் துரோணர் கிட்ட கேட்கிறாரு. அப்படிதான் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் துரோணர் குரு ஆகிறாரு. இப்போ இவங்களுக்கு பல்வேறு போர்க்கலைகளை சொல்லித்தர ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் சொல்லி தந்து இவங்க நல்லா தேர்ச்சி அடைகிறாங்க. இப்போ குரு தட்சணையாக என்ன வேணும்னு அவங்க கேட்கும்போது இவர் சொல்கிற விஷயம், பாஞ்சால நாட்டோட அரசனான துருபதனை போரில் வென்று அவனை தேரோட சக்கரத்தில் கட்டி நீங்கள் இழுத்துட்டு வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அஸ்தினாபுரமும் பாஞ்சாலமும் எதிரி நாடுகள் கிடையாது, நட்பு நாடுகள் தான். ஆனால் ஒரு ஆசிரியர் குரு தட்சணையாக என்ன கேட்டாலும் அதை செய்யணும். அதனால பாண்டவர்களும் கௌரவர்களும் பாஞ்சாலத்தை தாக்குறாங்க. இப்போ அர்ஜுனன் தான் துருபதனை போரில் வீழ்த்தி துரோணர்கிட்ட கொண்டு போகிறான். தேர் சக்கரத்தில் கட்டி துருபதனை இழுத்துட்டு வந்து துரோணர் காலடியில் போடுறான் அர்ஜுனன். துரோணரை பார்த்த உடனேயே துருபதனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த போர் யாருக்காக நடத்தப்பட்டதுன்னு. இந்த இடத்துல துரோணர் துருபதனை கொண்டு இருந்தா கூட அவனுக்கு மனசு ஆறி இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா துருபதனை பார்த்து கேட்குறாரு, அன்னைக்கு நீ என்ன சொன்ன, ஒரு அரசனுக்கும் ஆண்டிக்கும் எப்படி நட்பு உண்டாகும் அப்படின்னு கேட்ட இல்லையா? இன்னைக்கு நீ தான் ஆண்டி, உன்னோட நாட்டை வென்று தான் என் மாணவன் எனக்கு கொடுத்துருக்கான். அதனால நான் தான் இங்கே அரசன். இப்போ நானும் நீயும் சமமானவங்க இல்லை. இப்போ என்னுடைய பாஞ்சால நாட்டோட பாதியை உனக்கு நான் தரேன். மீதி பாதிக்கு அரசன் என்னுடைய மகன் அஸ்வத்தாமன்னு சொல்கிறாரு துரோணர். ஒரு சத்திரியனுக்கு இதை விட மோசமான அவமானம் வேற எதுவுமே இல்லை. இது துரோணருக்கும் நல்லாவே தெரியும். அதனால தான் அவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்தாரு. இப்போ வேற வழி இல்லாமல் அந்த பாதி நாட்டோட துருபதன் திரும்பி வரான். ஆனால் அவன் மனசில் அவமானம், கோபம், பழிவாங்கும் எண்ணம் பற்றி எரியுது. இப்போ துருபதனுக்கு துரோணரை கொல்லுவதும் குருவம்சத்தை அழிப்பதும் தான் ஒரே நோக்கமாக மாறுது. துரோணரை கொல்றதுக்கு எனக்கு ஒரு மகன் வேணும்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துகிறான் துருபதன். அந்த யாகத்தோட நெருப்பில் இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் உருவாகுறாங்க. அவங்க தான் திருஷ்டதும்யன், திரௌபதி. துருபதனுக்கு ஏற்கனவே ஒரு மக இருக்கிறா. அவ தான் சிக்கண்டி. பீஷ்மரை அழிக்கிறதுக்காகவே அம்பை மறுபிறவி எடுத்து சிக்கண்டியாக வந்திருப்பா. இப்போ திருஷ்டதும்யனுக்கு சின்ன வயசுல இருந்தே நீ துரோணரை கொல்வதற்கு தான் பிறந்திருக்கேன்னு சொல்லி சொல்லி துருபதன் அவனை வளர்க்குறான். இப்போ காலங்கள் உருண்டோடுது. மகாபாரத போரும் வருது. இந்த போரில் துரோணர் யாராலையுமே வீழ்த்த முடியாத ஒரு பெரிய சக்தியாக இருக்கார். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் கண்ணனும் அர்ஜுனனும் பேசிகிட்டு இருக்காங்க. அர்ஜுனன் கண்ணன் கிட்ட சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமுமே அவருக்கும் தெரியும். ஏன்னா அவர் தான் எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்த குரு. அதனால் அவரை வெல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு அர்ஜுனன் சொல்கிறான். இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துரோணர்கிட்ட போய் நான் ஆசீர்வாதம் வாங்கினப்போ அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார். யானை இறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா உணவு உண்பதை அதுவே நிறுத்தி கொள்ளும்னு சொன்னார். அவரை வெல்வதற்கான வழி இதில் தான் ஏதோ இருக்குன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான் அர்ஜுனன். இப்போ கண்ணன் யோசிச்சு பார்க்குறான். அப்புறம் அர்ஜுனன் கிட்ட சொல்கிறான், துரோணர் உன்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா அவரே விரும்பி சண்டை செய்கிறத நிறுத்தினா மட்டும்தான் அவரை நீ இந்த போரில் வெல்ல முடியும். இதுதான் அவர் உனக்கு அன்னைக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். அதுக்கு கண்ணன் சொல்கிறான், துரோணருடைய ஒரே ஒரு பலவீனம் அவருடைய மகன் அஸ்வத்தாமன். அவன் இறந்துட்டான்னு துரோணருக்கு தெரிஞ்சா அந்த கணமே அவர் சண்டை செய்யறதை நிறுத்திடுவார் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். அஸ்வத்தாமனை கொல்றது அவ்வளோ எளிதில்லையே, அவனுமே ஒரு மாபெரும் வீரனாச்சே அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறப்போ, நீ சொல்கிறது சரிதான், அஸ்வத்தாமனை கொல்ற அளவுக்கு நமக்கு இப்போ நேரமும் இல்லை. துரோணரை இப்போவே நிறுத்தி ஆகணும். அதனால அஸ்வத்தாமன்ற ஒரு யானை இருக்குது, அதை பீமன் கொல்லட்டும். அந்த அஸ்வத்தாமன் யானை இறந்த செய்தி போர்க்களத்தில் பரவும். அப்போ துரோணருக்கும் அது தெரிய வரும்போது அவருடைய மகன் அஸ்வத்தாமன் தான் இறந்தான் அப்படின்னு அவர் நினைப்பார். அவர் அப்போ சண்டை செய்யறத நிறுத்துவார். அந்த சமயத்தில் நீ அவரை கொன்னுடு அப்படின்னு கண்ணன் சொல்கிறான். கண்ணா,
அஸ்வத்தாமனை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு துரோணருக்கு நல்லா தெரியும். அதனால் இவர் இந்த செய்தியை நம்ப மாட்டார். ஆனால் ஒருத்தர் வாயிலிருந்து வந்தா வேணும்னா அவர் இதை நம்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. தர்ம இந்த செய்தியை சொன்னால் அவரை நம்பலாம். ஆனால் தர்மன் தான் பொய் சொல்ல மாட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு அர்ஜுனன் கேட்குறான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே தர்ம அங்கே வரான். கண்ணன் அவனை பார்த்து சொல்கிறான், இப்போ நம்மக்கிட்ட 2 வழி தான் இருக்குது. ஒன்று, துரோணர் பாண்டவர் படையை முழுசாக அழிச்சிடுவார், ஏன்னா அவரை கட்டுப்படுத்த யாராலேயுமே முடியலை. இன்னொரு வழி உன் கையில் தான் இருக்குது. நீ ஒரு சின்ன பொய் சொல்லணும். அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு, அஸ்வத்தாமன்றது ஒரு யானை அப்படின்றத கொஞ்சம் குரல் தாழ்த்தி சொல்லணும். ஏன்னா இது உன் வாயிலிருந்து வந்தால் மட்டும்தான் துரோணர் இதை நம்புவார். அந்த நேரத்தில் அர்ஜுனன் அவரை கொல்லுவான்னு கண்ணன் சொல்கிறாரு. அதுக்கு தர்மன் கண்ணனை பார்த்து கேட்குறான், என்னையா நீ பொய் சொல்கிற? நான் இந்த ஒரு வாட்டி பொய் சொல்லிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த அறத்தையும் மீறுற துணிச்சல் எனக்கு வந்துடுமேன்னு யோசிக்கிறான். ஆனால் அவன் மட்டும் என்ன செய்வான்? தன்னுடைய சகோதரர்களும் தன்னுடைய பிள்ளைகளும் அழிவதை அவனால் பார்க்க முடியாது. அதனால அவன் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறான். இப்போ பீமன் அஸ்வத்தாமன்ற யானையை கொல்றான். இப்போ இந்த செய்தி பரவ ஆரம்பித்த உடனே துரோணர் தர்மரை பார்த்து கேட்குறாரு, தர்மா நீ சொல்லு, என்னுடைய மகன் அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டானா அப்படின்னு தர்மனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு தர்மன் அஸ்வத்தாமன் இறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வத்தாமன் ஒரு யானை என்பதை குரல் தாழ்த்தி சொல்கிறாரு. அந்த சமயத்தில் கண்ணன் அவருடைய சங்க ஒலிக்க விடுறாரு. அந்த ஒலியில் அஸ்வத்தாமன் ஒரு யானை அப்படின்னு சொன்னதை துரோணர் கேட்கல. தர்மன் வாயால் அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு கேட்ட உடனே துரோணர் அதை நம்பி தன்னுடைய மகன்தான் இறந்துட்டான்னு சண்டை செய்யறதை நிறுத்திடுறாரு. இப்போ அர்ஜுனன் தன் முன்னாடி இருக்கிற குருவை பார்க்குறான். இவரை எதனால் என்னால் வீழ்த்த முடியல? இவர் எனக்கு முழுசாக எல்லாத்தையும் சொல்லி தராமல் ஏதோ ஒரு விஷயத்த அவருக்குள்ளேயே வச்சுருக்காரு. அதனால தான் இவரை என்னால் வீழ்த்த முடியல. அவரை தாண்டி நான் செல்வதை அவர் விரும்பலை. அதனால தான் எனக்கு முழுசாக சொல்லி தராமல் இருந்திருக்காரு அப்படின்னு அர்ஜுனன் யோசிக்கிறான். இப்பேற்பட்ட குருவை கொல்றது தப்பு இல்லைன்னு அவனுக்கு தோணுது. அதனால மனசில் எந்த விதமான வருத்தமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் அவனுடைய அம்பையும் வில்லையும் எடுத்து துரோணரை தாக்குறான். அப்போ திருஷ்டதும்யன் ஓடி வந்து வாளால் துரோணருடைய தலையை வெட்டி எடுக்கிறான். என்னுடைய தகப்பனுடைய சபதம் இப்போ நிறைவேறிடுச்சுன்னு சந்தோஷப்படுறான். இப்படி தான் துரோணருடைய வாழ்க்கை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.